ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்ம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த பாடிகார்ட் சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா, பிரசிடென்ட் காணும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்டிப்பா அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்ததுனால அங்கே ஒரு பக்கம் எஸ்கா டீம் ஒரு பக்கம் அந்த பிரசிடென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு பிட்டியா தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செக்யூரிட்டி சீஃப் அனுப்புனா கில்லரும் வெடிகொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பிரசிடென்ட்டை பார்த்ததும் கொண்டுடணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்ல யாருக்கு முதல்ல பிரசிடென்ட் கிடைப்பாருன்னு இந்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. ஒரு கடற்கரை ஒட்டுன இருக்கிற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல துறைமுகம் எல்லாம் இருக்குது. அந்த கிராமத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் நைட் டைம்ல சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. வரும்போது வழியில பாக்குற எல்லார்கிட்டயும் ரொம்ப கேஷுவலா ஜாலியா பேசிக்கிட்டே வராரு. ஸ்கூல் பசங்க இருக்காங்க, டீ கடையில உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க இருக்காங்கன்னு எல்லார்கிட்டையும் ஜாலியா அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு மிலிட்டரி வேனை காமிக்கிறாங்க. அதுல நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் ஏறிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த வார் டைம்ல ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்துல கறி எல்லாம் பூசி போவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த சைக்கிள்ல வந்தாரு இல்லையா இந்த இன்ஸ்பெக்டர், இவர் அப்படியே வழியில எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது போர்ட் ஓரமா போயிட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள அவர் என்னத்தையோ பாக்குறாரு. என்ன அதுன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சு அது என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. அவரை யாரும் சுட்டு கொன்னுடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ்ல ஒரு ஆளா நம்ம செக்யூரிட்டி சீஃபும் இருக்காரு. அவரு முன்னாடி மிலிட்டரி சோல்ஜரா இருந்திருப்பார் போல இருக்கு. இதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த பிளாஷ்பேக் எதுக்கு காமிச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த செக்யூரிட்டி சீஃப் எதுக்காக பிரசிடென்ட்டை கொலை பண்ண வெறிகொண்டு துரத்திக்கிட்டு இருக்காருன்றதுக்கான பேக் ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஏஜென்ட் லீசா தான் செக்யூரிட்டி சீஃபோட ரூம்ல மறைஞ்சிருந்து அவர் பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டாங்க. பிரசிடென்ட்டை கொலை பண்ண ட்ரை பண்ணது செக்யூரிட்டி சீஃப் தாங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இவங்க ஒட்டு கேக்குறாங்கன்ற விஷயத்த செக்யூரிட்டி சீஃபும் கண்டுபிடிச்சதுனால இப்ப அவங்க முன்னாடி துப்பாக்கியை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு. நீங்க தான் பிரசிடென்ட்டை கொன்னீங்களா? என்னால இதை நம்பவே முடியல. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்னையும் கொன்னுட்டு எல்லார்கிட்டையும் போய் நானும் துரோகி அப்படின்னு சொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி லீசா கேட்டுக்கிட்டு இருக்காளா. உன்னையெல்லாம் சுட மாட்டேன். ஏன்னா இன்னொரு தடவை கன் ஷாட் சத்தம் கேட்டுச்சுன்னா எல்லாரும் ஏன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திருப்பி மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. லீசா அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அப்படியே கட் பண்ணி அந்த ட்ரெயினை காமிக்கிறாங்க. இங்க செக்யூரிட்டி ஏஜென்ட் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரசிடென்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹங்டே வந்து 10வது கேபின்ல தான் பிரசிடென்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு நேரா 10வது கேபினுக்கு போய்கிட்டு இருக்கான். ஒரு கேபின்ல வந்து இந்த ஹங்டே கூட மார்க்கெட்ல ஒரு ஏஜென்ட் இருந்தா இல்லையா யுன்ஜே, அந்த யுன்ஜேவும் ஹங்டேவோட ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு பொண்ணு ஏஜென்ட் 3 பேரும் அந்த கேபின்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு கேபின்ல ஹங்டே இருக்கிறது இந்த யுன்ஜே பாத்துடுறான். அவனை பார்த்ததும் இவன் வேக வேகமா அவனை பிடிக்கலான்னு ஓடி போய் பாக்குறான். ஆனா அங்க ஹங்டேவை காணோம். அவனை தேடுறன்ற பேர்ல அங்க இருக்கிற பாத்ரூம் கதவெல்லாம் திறந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானா. பின்னாடி இருக்க 2 பேருக்கும் இவன் என்ன பண்றான்னு புரியல. என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இல்ல நான் ஹங்டேவை பார்த்தேன், அதான் விரட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் யுன்ஜே சொல்றானா. ஆமா, ஹங்டே இங்கதான் இருக்கான், ஸ்டேஷன்ல இருந்தானே, நீ பாக்கலையா அப்படின்ற மாதிரி ஹங்டேவோட ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துடுறான். என்னது ஹங்டே இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுன்ஜே எல்லாத்தையும் சொல்லிடுறான். அந்த மாதிரி ஹங்டே தான் பிரசிடென்ட் கொலை பண்ண பார்த்தான், அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான், அவன் ஒரு கிரிமினல், அவனை உடனே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். உடனே அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஏஜென்ட்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. இந்த விஷயம் ஹங்டே ட்ரெயினுக்குள்ள இருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எதுக்காக இங்க வந்திருக்கோன்றதே மறந்துட்டு எல்லாரும் ஹங்டேவை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. இங்க ஹங்டேவா அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு போய்கிட்டு இருக்கானா. அப்போ ஒரு கேபின்ல போகும்போது ஃப்ரண்ட் டோர்ல எஸ்கா டீம் வராங்கன்றத பாத்துறான். சரி பின்னாடி போயிடலான்னு பார்த்தா பின்னாடில இருந்து எஸ்கா டீம் வராங்க. 2 பக்கமும் வந்து ஹங்டேவை வளைச்சிடுறாங்க. ட்ரெயின்ல கேபின்ல சீட்டுக்கு நடுவுல ஹங்டே நிக்கிறான். சுத்தி வெறும் எஸ்கா டீமா இருக்காங்க. அவங்க கூட வந்து வளைச்சு வேற புடிச்சிட்டாங்க. ஆனாலும் எப்படியும் எஸ்கேப் ஆயிரலான்னு முடிவு பண்ணி ஹங்டே அவங்க கூட சண்டை போட பாக்குறான். ஒரு 10 பேர் அடிச்சிருப்பான். ஆனா அதுக்கு மேலேயும் முடியல. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, மாட்டிக்கிறான். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு மூலையில உட்கார வச்சு ஹங்டே இவங்க எல்லாம் கேக்குறாங்க, பிரசிடென்ட் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நீ எதுக்காக இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த? உனக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்க. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹங்டே பாக்குறான், பக்கத்துலயே அந்த சீட்டிங் பிளான் எல்லாம் இருக்குது. அதை பாக்குறான். அவன் சொல்லிட்டான் போல இருக்குது. பிரசிடென்ட் தேடிட்டு எல்லா செக்யூரிட்டி ஏஜென்ட்டும் போயிடுறாங்க. 2 பேரை மட்டும் இங்க ஹங்டேக்கு காவலுக்கு நிக்க வச்சுட்டு எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா அவன் சொன்ன அந்த கேபின்ல பிரசிடென்ட் இல்ல. ஆக்சுவலா இங்க ஹங்டே இவங்கள 1ஆம் நம்பர் கேபினுக்கு அனுப்பி வச்சிருக்கான். பிரசிடென்ட் இருக்கிறது 10ஆம் நம்பர் கேபின்ல தானே. ஆனா இவன் வந்து 1ஆம் நம்பர் கேபின்ல அனுப்பி வச்சிருக்கான். இப்பதான் அவன் ஏமாத்திருக்கான்றதே இவங்களுக்கு புரியுது. அதே சமயம் அங்க ஹங்டே வந்து அவனுக்கு காவலுக்கு நின்னுட்டு இருந்த 2 செக்யூரிட்டி ஏஜென்ட்டையும் அடிச்சு போட்டுட்டு கீயை எடுத்து ஹேண்ட் கஃபை ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில போகும்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். சோ எல்லாரும் அந்த பக்கமே மாட்டிக்கிறாங்க. யாராலையும் இந்த பக்கம் வரவே முடியல. இவன் இங்க இருந்து நேரா அந்த 10ஆம் நம்பர் கேபினுக்கு போகணும்னு அவசரமா போய்கிட்டே இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி சீஃப் அனுப்பின அந்த கில்லர் வந்து ஹங்டேவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். எப்படி இவன் பிரசிடென்ட்டை கண்டுபிடிப்பான், பார்த்ததும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த 10ஆம் நம்பர் கேபினை கண்டுபிடிச்சு இங்க ஹங்டே உள்ள வந்துடுறான். அந்த கேபின்ல யாருமே இல்ல, காலியா இருக்குது. ஆனா இவன் எதிர்பார்த்த 7ஆம் நம்பர் சீட்ல மட்டும் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. சரி கண்டிப்பா அது பிரசிடென்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஹங்டே அங்க போய்கிட்டு இருக்கான். இந்த கில்லர் வந்து வெளியே டோர் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கன்னை லோட் பண்ணிக்கிட்டு பிரசிடென்ட்டை பார்த்ததும் போட்டு தள்ளிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹங்டே பிரசிடென்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கான். ஆனா ஹங்டே
அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது பிரசிடென்டே இல்ல, அங்க வேற யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. யார் நீங்க, எதுக்காக இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க இந்த சீட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி இங்க வேற யாராவது இருந்தாங்களா, நீங்க எந்த இடத்துல ட்ரெயின்ல ஏறினீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு அவரும் இருந்துட்டு கொஞ்சம் பொறுப்பா, ஏன் என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இங்க பாருங்க, நான் பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸோட ஏஜென்ட், நான் கேட்கறதுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓ, நீ பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கியா, அப்ப அந்த பிரசிடென்ட் லீடோங்கி தானே உன்னை அனுப்பி வச்சிருக்காரு, நான் தான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் ரூல்ஸ் படி தான் போவேன்னு சொல்லி, போய் அவர்கிட்ட அதையே திரும்பவும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக பாக்குறாரு. அப்ப ஹங்டே அவரை தடுத்து நிறுத்துறதுக்காக அவர் மேல கைய வைக்கிறானா. அப்பதான் பாக்குறான் அவரோட ஷர்ட்ல ஒரு சின்ன பேட்ச், பூ டிசைன் போட்ட பேட்ச் குத்தி இருக்காரு. இந்த பேட்ச் வந்து ப்ராசிக்யூட்டர்ஸ் போடுற பேட்ச் போல இருக்கு. அதை பார்த்ததுதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பிரசிடென்டோட மார்க்கெட் ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்னு காமிச்சிருப்பாங்க. இந்த பிரசிடென்ட் 16 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு ஒரு ப்ராசிக்யூட்டர் தலைவரா இருக்காருன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, அது இவர் தான். இவர் பேரு ப்ராசிக்யூட்டர் சாய். இதை வந்து ஹங்டே இப்ப கண்டுபிடிச்சதும் அவன் கேட்கறான், 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லோன் கம்பெனில ஸ்டாக் மேனிபுலேஷன் பிரசிடென்ட் பண்ணாருன்னு சொல்லி விசாரணை குழு நடத்துறது நீங்க தானே, அது உண்மையா, நிஜமாலுமே பிரசிடென்ட் தப்பு பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி ஹங்டே கேக்குறானா. இங்க பாரு, ஏற்கனவே பிரசிடென்ட் வந்து அவரோட செக்ரட்டரி ஹானை என்கிட்ட அனுப்பி வச்சாரு, நான் அவர்கிட்டயே எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன், நான் பிரசிடென்ட்க்கு சாதகமா எதுவும் பண்ண மாட்டேன், நான் என்னோட ரூல்ஸ் படி தான் பண்ணுவேன், இப்ப உன்னையும் வேற எதுக்காக அனுப்பி வச்சாரு அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் சாய் சொன்னதும் அவங்க அப்பா பேரை சொன்னதும், என்னது எங்க அப்பா எதுக்காக உங்களை வந்து பார்த்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த பிரசிடென்டோட கேஸுக்கும் கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் 98க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹங்டே கேக்குறான். இந்த பேரை கேட்டதும் ப்ராசிக்யூட்டரே ஷாக் ஆகுறாரு. ஆமா, நீ இதை எங்க கேள்விப்பட்ட அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேக்குறானா. அவர் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போக பாக்குறாரு. இவன் டக்குன்னு அவர் சட்டையவே பிடிச்சிடுறான். ஒழுங்கா சொல்லிட்டு போங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்காக யாரோ எங்க அப்பாவை கொண்டிருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இந்த டாக்குமெண்ட்ல அப்படி என்னதான் இருக்குதுன்னு எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க செக்யூரிட்டி டீம் எல்லாம் எமர்ஜென்சி ஸ்டாப்னு சொல்லிட்டு ட்ரெயினை வந்து ஒரு சிக்னல்ல ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி ஒரு கேபினா பிரசிடென்ட் தேடிட்டு இருக்காங்க, ஹங்டே தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இங்க ஹங்டே இருக்கிற இந்த கேபினையும் தேடிட்டு வந்து இங்க ஹங்டேவை புடிச்சிடுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்களா. அப்ப அந்த எஸ்கா டீமோட லீடர் வந்து ப்ராசிக்யூட்டரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த லீடருக்கும் இந்த ப்ராசிக்யூட்டர் அடையாளம் தெரியல போல இருக்கு. அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான், எதுக்காக நீங்க இந்த இடத்துல இருந்தீங்க, உங்களுக்கு பிரசிடென்ட் தெரியுமா, பிரசிடென்ட் இங்க வரணும் உங்ககிட்ட சொன்னாரா, நீங்க அவரை மீட் பண்றதுக்காக வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரா. நீங்க பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸோட ஏஜென்ட் தானே, உங்களுக்கு யாரையாவது அரெஸ்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அதிகாரம் இல்ல. எந்த அதிகாரத்துல நீ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ற, உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கலன்னா போய் அந்த ஹங்டே கிட்டே கேளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவரும் கம்முன்னு போயிடுறாரு. அதுக்குள்ள அந்த ட்ரெயின் நிக்கிற சிக்னலுக்கு போலீஸ் கார் எல்லாம் வந்துருது. ஹங்டேவை இழுத்துட்டு வந்து அடிச்சு விசாரிக்கிறாங்க, பிரசிடென்ட் எங்கடா அப்படின்ற மாதிரி. சத்தியமா எனக்கு தெரியாது, ஆனா அதை தான் நானும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்லிட்டு இருக்கானா. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம், பாதி பேர் வந்து ட்ரெயின்ல போய் மறுபடியும் பிரசிடென்ட் தேடுறதை கண்டினியூ பண்ணுங்க, பாதி பேர் ஹங்டேவை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹங்டேவை வந்து அந்த ஏஜென்ட் யுன்ஜே தான் ஹங்டேவை கார்ல கூட்டிட்டு போறான். அப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பிரிவு ரோட்ல டக்குன்னு ஹங்டே போயிட்டு இருக்கிற கார் மட்டும் டைவர்ட் ஆகி வேற பாதையில போகுது. அதே சமயம் இங்க ஹங்டே அவன் கையில இருக்கிற ஹேண்ட் கஃபை ரொம்ப அசால்ட்டா கலட்டி போட்டுடுறான். என்னடான்னு பார்த்தா அங்க காரை ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம போலீஸ் ஆபீசர் யூனா தான். அவங்க தான் பிளான் பண்ணி இப்படி டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க ஹங்டேக்கும் யுன்ஜேக்கும் காருக்குள்ளேயே சண்டை நடக்குது. எப்படியோ ஒரு வழியா ஹங்டே வந்து யுன்ஜேவை அடிச்சு மயக்கம் போட வச்சு காரை நிறுத்தி ரோட்டோரமா யுன்ஜேவை அங்க உட்கார வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த ட்ரெயின் சிக்னல்ல வந்து நின்னதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ்க்கும் வாக்கி டாக்கில மெசேஜ் போயிருக்கு. இந்த மாதிரி இந்த சிக்னல்ல பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ் வெஹிக்கிளையும் அங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யூனா அவசரமா கிளம்பி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. கரெக்டா ஹங்டேவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு யூனாவோட கார்ல தான் ஏறதுக்கு வந்திருப்பாங்களா. அவன் கார்ல ஏற போகும்போது நைஸா அந்த ஹேண்ட்கஃபோட கீயை கொண்டு போய் அவன் கையில சொருகி இருப்பாங்க. அப்படிதான் இவங்க பிளான் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் கார் நிறுத்திட்டு ஹங்டே வந்து இதுக்கப்புறம் நீ போய்க்கோ, நான் தனியா போயிடுறேன், யாராவது கேட்டாங்கன்னா நான் உன்னை மிரட்டி இதெல்லாம் செய்ய வச்சேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பாக்குறானா. இவங்க உடனே ஒரு ஜாக்கெட் அவங்க கார்ல இருந்து எடுத்துட்டு போய் இந்த பணியில இப்படி எல்லாம் போகாத, உறைஞ்சு போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாக்கெட்டை போட்டு விட்டுட்டு அவங்க கார்க்கையும் எடுத்து கொடுக்குறாங்க. என்னை விட நீ நல்லாவே கார் ஓட்டுவ, அதனால நீயே கார் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, நீ என் கூட இருந்தீன்னா நீயும் மாட்டிக்குவ, என்னோட கிரைம்ல உடந்தையா இருந்தேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்றானா. எந்த கிரைம், பிரசிடென்ட் கொலை பண்ண ட்ரை பண்றதா அப்படின்ற மாதிரி அவங்க நக்கலா பேசுறாங்க. உனக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருமே ஒரே கேஸ் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம், சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாமே, அதுல என்ன இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், உன் அப்பா இறந்த அன்னைக்கு உன் அப்பா மட்டும் சாகல, கூட இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ரெண்டு பேரோட டீடைல் எடுத்து காமிக்கிறாங்க. ஒருத்தர் முன்னாள் கமாண்டர், ஒருத்தர் முன்னாள் மினிஸ்டர், ரெண்டு பேருமே ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸ். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இறந்த விஷயம் ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியே வரவே இல்ல. உன் அப்பாவை கொன்ன அதே ஆளுங்க தான் இந்த ரெண்டு பேர்த்தையும் கொண்டிருக்காங்க, அதே ஆளுங்க தான் இப்ப பிரசிடென்ட்
பிரசிடென்ட் பின்னாடியும் வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யூனா கேக்குறாளா. அப்ப ஹங்டே ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். அந்த ப்ராசிக்யூட்டர் சாய் கிட்ட இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பிரசிடென்ட்டும் உன்னோட அப்பா செக்ரட்டரி ஹானும் சேர்ந்து அவங்களோட அசிங்கமான பாஸ்ட மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரா. அதை யோசிச்சு பார்த்து இது எல்லாத்துக்கும் பதில் நம்ம பிரசிடென்ட கண்டுபிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ப்ளூ ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. யாரோ ஒரு செக்ரட்டரி அவசரமா ஓடி வந்து இந்த மினிஸ்டர் ஷின் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த கதையில நான் செக்ரட்டரி மினிஸ்டர்னு மாத்தி சொல்லுவேன். இதுல வந்து எல்லாருமே ஒண்ணுதான், மினிஸ்டர்னாலும் செக்ரட்டரினாலும் ஒண்ணுதான். அவர் வந்து மினிஸ்டர் ஷின் எங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு உடனே எல்லா செக்ரட்டரியும் மீட்டிங்க்கு வர சொல்லுங்க, ஒருத்தர் மிஸ் பண்ணாம எல்லாரும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடய சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. இங்க அப்படியே லேக் ஹவுஸ் காமிச்சா மினிஸ்டர் ஷின் டென்ஷனா உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதிரி பிரசிடென்ட்டும் கிடைக்கல, ஹங்டேவையும் தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசர் யாரு ஹங்டேவை தப்பிக்க வச்சது அப்படின்ற மாதிரி யூனாவை பத்தி விசாரிச்சு யூனாவை வாண்டட் லிஸ்ட்ல போட சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல செக்யூரிட்டி சீஃப் உள்ள வராரா. அவர்கிட்ட மினிஸ்டர் ஷின் என்ன சொல்றாரா, நான் உடனே ப்ளூ ஹவுஸ்க்கு போக போறேன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ணி நான் பிரசிடென்ட தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு ஒரு 30 நிமிஷம் மட்டும் கொடுங்க. ஏன்னா செத்து போன எஸ்கா டீமோட லீடர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவார்னு. ஆனா அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கிங் லாட்ல இவங்க போன அந்த கார் இல்லவே இல்ல. அங்க இல்லவே இல்லன்னா என்ன அர்த்தம், இவங்க போற வழியில ஏதோ ஆகியிருக்குன்னு தான் அர்த்தம். சோ இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில தான் அவங்க போன அந்த காருக்கு ஏதோ ஆகிருக்கணும். நான் கண்டிப்பா தேடி நானே பர்சனலா போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஷின்னுக்கு ப்ளூ ஹவுஸ்ல இருந்து கால் வருது. அவர் எடுக்க போறாரு. செக்யூரிட்டி சீஃப் தடுத்து நிறுத்தி எனக்கு 30 நிமிஷம் மட்டும் கொடுங்கன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் கையை தள்ளி விட்டுட்டு இவர் போன் அட்டன் பண்ணா அந்த பக்கம் அந்த முன்ன அவ பதட்டமா பேசினார் இல்லையா, அந்த செக்ரட்டரி தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சிவில் அஃபேர்ஸோட செக்ரட்டரி பேசுறேன், நான் உடனே பிரசிடென்ட் பேசணும், கொடுங்க கால் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிரசிடென்ட் கிட்ட இப்ப பேச முடியாது, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரா. இந்த மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் சாயோட விசாரணை குழு வந்து இன்னைக்கே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம். இப்படி திடீர்னு எதிர்பார்க்காத விதமா திடீர்னு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப மட்டும் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அது உண்மைன்னு மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்டே கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க புதுசா ஏதோ ஒரு பெரிய எவிடன்ஸ் பிரசிடென்ட்க்கு எதிராக கிடைச்சிருக்கு, வேற ஏதோ புது குற்றம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பதட்டமா சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஷின் கேக்குறாங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருங்கிறது நமக்கு காமிக்கல. இந்த விஷயம் மட்டும் உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம கவர்மெண்டே கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. இதை கேட்டுட்டு மினிஸ்டர் ஷின்னும் டென்ஷன் ஆயிட்டு செக்யூரிட்டி சீஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, 30 நிமிஷத்துல பிரசிடென்ட் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எனக்கு 30 நிமிஷத்துல பிரசிடென்ட் கண்டுபிடிச்சே ஆகணும், சீக்கிரமா போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க செக்யூரிட்டி சீஃபும் அவரு ஒரு டீமை கூப்பிட்டுக்கிட்டு அவரே பர்சனலா கீழே இறங்கி தேட போறாரு. அந்த லேக் ஹவுஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எந்தெந்த ரூட்லாம் இருக்கோ எல்லா ரூட்டையும் செக் பண்ண சொல்லி சீஃப் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. குறுக்கு பாதையை கூட மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலயும் ஆள் அனுப்புங்க, எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க யூனாவையும் ஹங்டேவையும் காமிச்சா அவங்களும் இதே விஷயத்தை தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரலன்னா கண்டிப்பா லேக் ஹவுஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில அவருக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ரூட் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்ல வந்து ஹங்டே போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல கவனிக்கிறான் செக்யூரிட்டி சர்வீஸோட கார் போறத. செக்யூரிட்டி சர்வீஸும் அதே காரை தான் தேடிட்டு இருக்காங்கன்றதையும் ஹங்டே புரிஞ்சுக்கிறான். நம்ம அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் பிரசிடென்ட் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் யூனா கேக்குறா, பிரசிடென்டோட அந்த கார் எத்தனை மணிக்கு லேக் ஹவுஸ்ல இருந்து கிளம்பிச்சு அப்படின்னு கேக்குறா. நைட்டு 7:20 கிளம்பிச்சு அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்றானா. அப்ப யூனா ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு அப்ப கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து குறுக்கு பாதை வழியா தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்றா. எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்ற அப்படின்னு கேட்டா, அந்த டைம்ல நான் அங்க ஹைவே டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றா. நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க இந்த இஎம்பி பாம்பு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யூனா வந்து ஹைவேல நின்னுட்டு வர கார் எல்லாம் பனிமூட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருப்பா இல்லையா. சோ அந்த டைம்ல அந்த ரோட்ல பிரசிடென்ட் வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் குறுக்கு பாதை வழியா தான் போயிருப்பாரு. ஏன்னா யூனா வந்து எல்லா காரையும் அந்த குறுக்கு பாதை வழியா தான் டைவர்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருந்தா. சோ நம்ம அந்த வழியா போலாம், கண்டிப்பா பிரசிடென்ட கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு பாதை வழியா 2 பேரும் போறாங்க. இங்க இன்னொரு பக்கம் லேக் ஹவுஸ்ல டெபுட்டி சீஃபும் மினிஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டெபுட்டி சீஃப் சொல்லிட்டு இருக்காரு, எதுக்காக பிரசிடென்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், என்ன காரணமா இருக்கும், யாருமே யாருக்கிட்டையும் சொல்லாம எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தான் மினிஸ்டர் ஷின் ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த ட்ரெயின்ல வந்து ப்ராசிக்யூட்டர் சாயை நம்ம ஆளுங்க பாத்துருக்காங்க இல்லையா, அப்ப பிரசிடென்ட் கண்டிப்பா அவரை பாக்குறதுக்காக தான் போயிருக்காரு. அவரோட இன்வெஸ்டிகேஷனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்றதுக்காக தான் பிரசிடென்ட் வந்து அவராவே கிளம்பி போயிருக்காரு அப்படின்றத மினிஸ்டர் ஷின் சொல்லிட்டு இருக்கும் போதே நமக்கு அந்த ப்ராசிக்யூட்டர் சாய் தான் காமிக்கிறாங்க. அவர் நேரா அவரோட ஆபீஸ்க்கு தான் வந்து கார்ல இறங்குறாரு. அவர் இறங்கும் போதே ஏகப்பட்ட பிரஸ் பீப்புள்ஸ் வந்து அவர் சூழ்ந்துக்கிறாங்க. உங்களோட இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு, ரிசல்ட் வந்துருச்சா, அதெல்லாம் பிரசிடென்ட் மேல போட்ட குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எதுக்குமே பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு உள்ள
வந்துடுறாரு. அங்க வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் கேக்குறாரு, இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சு, எப்படிங்க பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னைக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டதா அந்த அசிஸ்டன்ட் வந்து சின்னதா லைட்டா சிரிப்பு வருது. ஏன் சிரிக்கிறாருன்னு தெரியல. அப்ப நம்ம இதுல இருந்து பின்வாங்க போறோமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் இன்னைக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸை மட்டும் தான் கேன்சல் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. என்ன அவர் யோசிக்கிறாருன்னு தெரியல. இங்க அப்படியே யூனாவையும் ஹங்டேவையும் காமிச்சா ஹங்டே வந்து யூனாக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த பாதையில ஏதாவது ஆபத்து இருக்கா, பாறை சரிவு இல்லனா வைல்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல அந்த மாதிரி ஆபத்து எதுவும் கிடையாது. இந்த ரோடு வந்து மலையை சுத்தி போறதுனால ரோடு கொஞ்சம் வளைவா இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மலையை சுத்தி போகுமா அப்படின்ற மாதிரி ஹங்டே இதை யோசிச்சுட்டு அந்த ரோடு மேப்பை வாங்கி செக் பண்ணி பாக்குறான். அந்த ரோடு வந்து எந்த வழியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அதுல ஒரு பகுதி வந்து இந்த EMP பாம் அட்டாக் ஆச்சு இல்லையா, அந்த ஏரியாக்குள்ள வருதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ பிரசிடென்ட் போன கார் கரெக்டா அந்த EMP பாம் அட்டாக் ஆன சமயத்துல அந்த ஏரியாவுல வந்திருந்துச்சுன்னா அவரோட காரும் அந்த EMP அட்டாக்ல வந்து மாட்டி இருக்கும், கார் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படிங்கறது இவங்க கெஸ் பண்ற அதே சமயத்துல இங்க லேக் ஹவுஸ்ல இன்ஃபர்மேஷன் வருது, பிரசிடென்ட்டோட காரை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. நம்ம செக்யூரிட்டி சீஃபோட டீம் தான் அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த கார் ஒரு மாதிரி ரோட்டை விட்டு விலகி நின்னுட்டு இருக்குது. இவங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா காருக்குள்ள யாருமே இல்ல. இவங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான்ங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. பிரசிடென்ட்டும் அந்த ஒரு எஸ்கார்ட் டீம் டைரக்டரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த EMP பாம் அட்டாக்ல அந்த கார் மாட்டி ஒரு ஓரமா போய் நிக்கிறத காமிக்கிறாங்க. செக்யூரிட்டி சீஃபும் கெஸ் பண்றாரு, இந்த கார் கண்டிப்பா EMP அட்டாக்ல மாட்டி இருக்கு, அதனாலதான் இங்க நின்னுட்டு இருக்குன்ட்டு. ஆனா பிரசிடென்ட் எங்க போயிருப்பாரு? இந்த EMP அட்டாக் 8 மணிக்கு நடந்துச்சு, இப்போ டைம் வந்து நைட் 1 மணி ஆகுது, இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஆனா பிரசிடென்ட் எங்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற ஏரியாவுல எங்கேயாவது பிரசிடென்ட் இருக்காரான்னு தேட சொல்றாங்க. கிட்டத்தட்ட நாங்க 15 கிலோமீட்டர் தேடிட்டோம், ஆனா பிரசிடென்ட் எங்கேயுமே இல்லன்னு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்களா. அப்ப வந்து எங்கதான் பிரசிடென்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க செக்யூரிட்டி சீஃப் யோசிக்கிறதும் அங்க ஹங்டே யோசிக்கிறதும் ஒரே மாதிரிதான் இருக்கும். 2 பேர் மாத்தி மாத்தி கெஸ் பண்ணுவாங்க. நான் அப்படியே ஒன்னாவே சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆள் இல்லாத ரோடு, நைட் டைம் வேற, தனியா இருக்கிறோம், யாரையும் கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது, ஏன்னா அங்க வந்து போனும் வேலை செய்யல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பிரசிடென்ட்ட காமிக்கிறாங்க. பிரசிடென்ட் இதே விஷயத்தை தான் பாக்குறாரு. 2 வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி தனிமையில ஃப்ரீயா யாருமே சுத்தி இல்லாம இந்த மாதிரி நடந்து போய் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே அந்த ரோட்லயே நடந்து போறாரு. கரெக்டா இங்க செக்யூரிட்டி சீஃபும் அதை கெஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட் நடந்து போன அந்த பாதையில எதையோ பார்த்துட்டு வேகமா ஓடுறாரு. இங்க யூனாவும் ஹங்டேவும் அதையே தான் கெஸ் பண்றாங்க. யூனா சொல்றா, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க சூஸ் பண்ற ஒரே ஆப்ஷன் பஸ்ஸா தான் இருக்கணும். ஆனா பிரசிடென்ட் பஸ்ல போயிருப்பாரா அப்படிங்கறது தான் இங்க டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யூனா சொல்றா. அதுக்கு ஹங்டே சொல்றான், இல்ல பிரசிடென்ட் வந்து எப்படியாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்காரு, திருப்பி லேக் ஹவுஸ்க்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா அவர் பஸ் சூஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க செக்யூரிட்டி சீஃபும் அந்த பஸ் ஸ்டாப்க்கு தான் ஓடி இருக்காரு. அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு, பஸ் அந்த டைம்க்கு இருந்திருக்கு அப்படிங்கறதும் தெரியுது. அதனால அந்த பஸ் ரூட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூனாவும் ஹங்டேவும் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ளூ ஹவுஸை காமிக்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங்க்கு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. நல்ல வேலையா அந்த ப்ராசிக்யூட்டர் சாய் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க ரிலீஃபா இருக்காங்க. அப்ப ஒரு மினிஸ்டர் கேக்குறாரு, இந்த மாதிரி பிரசிடென்ட் இருக்கிற அந்த லேக் ஹவுஸ் கிராமத்துல வந்து மேசிவ் பவர் பிளாக் ஏற்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம், பிரசிடென்ட் நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இல்ல நான் மினிஸ்டர் ஷின் கிட்ட பேசிட்டேன், பிரசிடென்ட் நல்லா தான் இருக்காரு, அவர் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு, நாம இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. ஆனா நாம இப்ப கவலைப்பட வேண்டியது இந்த ப்ராசிக்யூட்டர் சாய் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அவசரமா ஓடி வராரு, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே மினிஸ்டர் ஷின்ன காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு கால் வருது. எடுத்து அந்த கால்ல அவர் என்ன பேசினாருன்னு தெரியல. சீக்கிரமா டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா ப்ராசிக்யூட்டர் சாய் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டிட்டாரு போல இருக்கு. இப்படி அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பிரசிடென்ட் கேஸ்ல வந்து ஏதோ வெளியே இருந்து பிரஷர் வந்திருக்கும் போல இருக்கு. அதனால சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கிறதுக்காக எதிர்பாராத விதமா முன்கூட்டியே பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு இங்க மினிஸ்டர் ஷின்னு லேக் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆகி போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அப்படியே அந்த ப்ராசிக்யூட்டர் சாய் தான் காமிக்கிறாங்க. அவரோட அசிஸ்டன்ஸோட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வராரு. இந்த மாதிரி 16 வருஷத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட்க்கு சொந்தமான ஒரு லோன் கம்பெனில நடந்த ஸ்டாக் மேனிபுலேஷனை பத்தின இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க வந்து யூனாவையும் ஹங்டேவையும் காமிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பஸ் போன ரோட்லயே போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஏதோ ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் போலீஸ் பொதுமக்கள் எல்லாரும் அந்த இடத்துல நின்னு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட்டமா இருக்காங்க, நம்ம போனோம்னா மாட்டிக்குவோம், நம்ம அவங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வேகமா போயிடு அப்படின்ற மாதிரி கிளம்ப போகும்போது தான் யூனாக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த கிராமத்து மக்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பவர் கட்டான சமயத்துல ஒரு பஸ்ஸும் காரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹங்டேவை நிறுத்திட்டு அந்த பஸ் பாக்குறாங்க. இது கண்டிப்பா பிரசிடென்ட் போன அதே பஸ் தான் அப்படிங்கறதையும் யூனா கண்டுபிடிக்கிறாங்க. இதே விஷயத்த அங்க செக்யூரிட்டி சீஃப் இருக்காங்க இல்லையா, அவரும் வந்து பஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி விசாரிச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரசிடென்ட் போன அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து 25 பேருக்குமே அடிபட்டு இருக்குது. அவங்க எல்லாரையும் 2 ஹாஸ்பிட்டலுக்கு தனித்தனியா பிரிச்சு
அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே 2 ஹாஸ்பிட்டலுக்கும் ஆள் அனுப்புங்க, யாரு பிரசிடென்ட் கண்டுபிடிச்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நமக்கு நேரடியா காட்டுறாங்க. பிரசிடென்ட்டும் அந்த டைரக்டரும் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் அந்த டைரக்டர் பார்த்து கேக்குறாரு, உங்ககிட்ட டிரான்ஸ்போர்டேஷன் கார்டு இருக்கா? இருக்கு சார். என்கிட்ட அது கூட இல்ல. பாத்தியா எவ்வளவு பரிதாபகரமான பிரசிடென்டா இருக்கேன்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் நம்ம அவசியம் பஸ்ல போய் தான் ஆகணுமா? அதுல இருக்க மக்கள் எல்லாம் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க சார் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரா? கண்டுபிடிப்பாங்க நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா 2 பேரும் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. பஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருமே பிரசிடென்ட் கண்டுபிடிக்கவே இல்ல. பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச பிரசிடென்ட் எப்படி இருப்பாருன்னா கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு சுத்தி செக்யூரிட்டி சர்வீஸோட பிரசிடென்ட் வர்றதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் வராருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அப்படி வந்தாதான் பிரசிடென்ட். இப்படி வந்து நார்மல் ட்ரெஸ்ல ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு கிராமத்துல பஸ்ல ஏறி வருவாருன்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு பேனிக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஏரியாவுல கரண்ட் இல்ல, இஎம்பி அட்டாக் ஆனதுனால அங்க லைட் எதுவுமே, ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே எரியல. முன்னாடி ஃபுல்லா பனிமூட்டமா இருக்குது, கண்ணு தெரியவே இல்ல, அப்படியே ஒரே புகை மூட்டமா இருக்குது. அப்ப வந்து ஒரு கார் எதிர்த்தாப்புல வருது. அந்த கார்ல இடிக்க போற மாதிரி போய் அதுல வந்து தப்பிக்கிறதுக்காக எதேதோ பண்ண போய் கடைசியில பஸ் வந்து மலையில இருந்து கீழே உருண்டுருது. இது மழை பாதை இல்லையா, சோ மேல இருந்து கீழே அப்படியே அந்த பஸ் உருண்டுகிட்டே போய் கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பிரசிடென்ட் வந்து ரொம்ப சீரியஸா பெட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பிரசிடென்ட் காட்டுக்குள்ள அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் இந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினதுனாலதான் போல இருக்கு. பிரசிடென்ட் இருக்க அந்த ரூம்ல ஒரு டிவி இருக்கு. அந்த டிவில ப்ராசிக்யூட்டரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. அது அவர் காதுல விழுதா இல்லையான்னு தெரியல, விழுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா அவர் மயக்கத்துல இருக்காரு. இப்ப அந்த அப்படியே அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் காமிச்சா ப்ராசிக்யூட்டர் சாய் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி 16 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற பிரசிடென்ட்க்கு சொந்தமா ஒரு லோன் கம்பெனி இருந்துச்சு. அதாவது பொருட்கள் அடமானமா வாங்கிட்டு கடன் கொடுக்கற மாதிரியான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில ஸ்டாக் மேனிபுலேஷன் நடந்துச்சுங்கிற விஷயத்தை தான் நாங்க விசாரிக்க போனோம். அப்படி விசாரிக்கும் போது வேற ஒரு சீரியஸான ஒரு கிரைம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சீரியஸான கிரைம், நாட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதை நாங்க இப்ப அனௌன்ஸ் பண்றது மூலியமா நம்ம நாட்டுல ஒரு பெரிய குழப்பமே ஏற்படும். ஆனாலும் வேற வழி இல்ல, இது எங்களோட டியூட்டி, நாங்க அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க யூனாவை காமிச்சு அவங்களும் அந்த பஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் வச்சிருக்காங்கன்றத விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி எபிசோடோட ஸ்டார்டிங்ல செக்யூரிட்டி சீஃப் ஒரு பொண்ணை வந்து அடைச்சு வச்சுட்டு போனார் இல்லையா, ஏஜென்ட் லீசா, அவங்களதான் காமிக்கிறாங்க. கை காலு வாயின்னு எல்லாத்தையும் கட்டி ஒரு கபோர்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அங்க இருந்து எப்படியோ இடிச்சு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகி கபோர்ட்ல இருந்து வெளியே வந்து விழுந்துடுறாங்க. அங்க இருந்து நகர்ந்து வெளியில போலான்னு சொல்லி அவங்க உருண்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது எதேர்ச்சியா அவங்க கையில வந்து ஒரு லைட்டர் கிடைக்குது. லைட்டர் கிடைச்ச உடனே அப்படியே நகர்ந்து போய் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம்ல இருக்க பெட்டை கொளுத்தி விட்டுடுறாங்க. இது வந்து கீழே நின்னுட்டு இருக்க செக்யூரிட்டி ஏஜென்ட் எல்லாம் பாத்துடுறாங்க. அந்த ரூம்ல நெருப்பெரியுதுன்னு தெரிஞ்ச உடனே வேகமா அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க வந்து ஏஜென்ட் லீசா இந்த நிலைமையில இருக்கவும் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அப்ப ஏஜென்ட் லீசா வந்து உடனே அவர் தடுத்து நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 1998 பிப்ரவரி மாசம் கிழக்கு கடற்கரையை ஒட்டின என்ஜின் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 10 நார்த் கொரியன் ஏஜென்ட் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த அட்டாக்ல வந்து பொதுமக்களோட சேர்த்து 24 பேர் இறந்து போயிருக்காங்க, 19 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க செக்யூரிட்டி சீஃப காமிக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு இல்லையா ஒரு டீமோட. அப்ப அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நமக்கு இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா ஒரு பிளாஷ்பேக், ஒரு வண்டியில நிறைய மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுல நம்ம செக்யூரிட்டி சீஃபும் ஒரு மிலிட்டரி சோல்ஜரா இருக்காருன்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ஜின்கிற கிராமத்துல இருக்கிற கடற்கரை ஒட்டின பகுதியில வந்து நார்த் கொரியாவோட சப்மரைன் வந்திருக்கு. அந்த இடத்துல அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் நிறைய பொதுமக்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஏரியாவை அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஆபீசர் சைக்கிள்ல வர யாரோ சுட்ட மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அப்ப அவரு அந்த கடலுக்குள்ள வந்து சப்மரைனை தான் பாத்திருக்காரு. அதுல இருந்து தான் அவரை சுட்டிருக்காங்க. இங்க செக்யூரிட்டி சீஃப் கூட இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயப்படுறாங்க, பேனிக் ஆகுறாங்க. நம்மளால முடியுமான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா முடியும், நம்ம அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் அவங்களுக்கு எல்லாம் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அங்க போனா மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. எங்க அம்மா உள்ள இருக்காங்க, என் பையன் அங்க உள்ள இருக்கான்னு சொல்லி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி சீஃப்க்கு அவங்களை பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது, எப்படியாவது அவங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. என்ன சிச்சுவேஷன் சொல்லி விசாரிச்சா இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரும் ஒரு 4-5 பொதுமக்களையும் அவங்க கொன்னுட்டாங்க. கொஞ்சம் பேர் அந்த அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிற ஏரியாவுல கொஞ்சம் பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்னைப்பர் டீம் வரவே இல்ல, அவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டா அவங்க வர்றதுக்கு இன்னும் 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள கன் ஃபயர் ஆகுற சவுண்ட் கேக்குது. அதுவும் நார்மலா கிடையாது, இந்த மெஷின் கன் இருக்கும் இல்லையா, படபடன்னு சொல்ற மாதிரி அந்த கன் சத்தம் கேக்குது. இது கேட்டதும் செக்யூரிட்டி சீஃப் உள்ள போலான்னு முடிவு எடுக்கிறாரு. இன்னொரு சோல்ஜர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. இல்ல நமக்கு உள்ள என்ன சிச்சுவேஷன் தெரியாது, ஸ்னைப்பர் டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நம்ம போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பாக்குறாரு. மக்களை பார்த்து இல்ல அவங்க எல்லாம் எப்படி
கஷ்டப்படுறாங்கன்னு, நம்ம இங்க வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு பொதுமக்களையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும், நம்ம இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியாது, நம்ம கண்டிப்பா உள்ள போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சீஃபும் முடிவு பண்றாரு. இப்ப பிரசிடென்ட்ல ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி 1998 என்ஜின்ங்கிற கிராமத்துல அன்னைக்கு நார்த் கொரியன் நடத்தின அந்த அட்டாக் வந்து வார்க்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம திடீர்னு எதிர்பாராத விதமா அவங்க பண்ண அட்டாக் அப்படின்னு தான் அப்போ எல்லாருமே சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்போ நாங்க நடத்தின இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இது வந்து ஒரு தேச துரோகம். நம்ம நாட்டுல சேர்ந்த ஒருத்தர் வந்து அமெரிக்கன் கம்பெனி கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அமெரிக்காவோட சேர்ந்த ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து இது பிளான் பண்ணி நடத்தின ஒரு அட்டாக் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி அந்த அமெரிக்க கம்பெனியோட சேர்ந்து வேலை பார்த்த நம்ம நாட்டை சேர்ந்த அந்த ஆள் யாருன்னா இப்போ பிரசிடென்டா இருக்கிற இந்த லீ டாங் ஹீ தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த ரிசல்ட்டை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க. பொதுமக்கள், ப்ளூ ஹவுஸ்ல இருக்கிறவங்க, லேக் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு தேச துரோகம். தேச துரோகம் பண்ண ஒரு ஆள் பிரசிடென்டா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த காரணம் தெரிஞ்சதுனாலதான் செக்யூரிட்டி சீஃபும் வந்து பிரசிடென்ட கொலை பண்ண பாத்திருக்காரு போல இருக்கு. அவர் கன் எடுத்துட்டு கார்ல ரெடியா இருக்காரு, பிரசிடென்ட பார்த்த உடனே போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரசிடென்ட தான் காமிக்கிறாங்க. அவர் மயக்கத்துல தான் இருக்காரு, ஆனாலும் அவர் மைண்ட்ல ஓடுற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரசிடென்ட்டும் செக்ரட்டரி ஹானும் நின்னுட்டு இருக்காங்க. செக்ரட்டரி ஹான் கேக்குறாரு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த விஷயத்த நம்ம வெளியில கொண்டு வந்துட முடியணும் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நம்ம இதை வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். அவங்க எல்லாம் ரொம்ப மோசமான மனுஷங்க, தன்னோட சொந்த லாபத்துக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்க, மக்கள் மத்தியில மரியாதைக்குரிய மனுஷன்ற முகமூடிய போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தின உண்மையை நம்ம எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. என்னன்னு அவர் திரும்பி சுத்தி சுத்தி பாக்குறாரு. அங்க செக்ரட்டரி ஹானையும் காணோம், இவர் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இங்க பிரசிடென்டோட காதுல அந்த டிவில நியூஸ் ஓடுற சவுண்ட் அவர் கேட்டுட்டு இருக்கு. அங்க நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ப்ராசிக்யூட்டர் சாய் வந்து ரிவீல் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த தேச துரோகத்துல பிரசிடென்ட் மட்டும் இல்ல, இவர் கூட உடந்தையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போன செக்ரட்டரி ஹான், அப்புறம் அந்த மிலிட்டரி கொலோனல், அப்புறம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்களே 2 பேர், முன்னாள் கமாண்டர், முன்னாள் மினிஸ்டர்னு பிரசிடென்ட் கூட இருந்த 4 பேருமே பிரசிடென்ட்க்கு உடந்தையா இந்த தேச துரோகத்துல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூனாவும் ஹங்டேவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. பின்னாடியே செக்யூரிட்டி சீஃபும் வந்துடுறாரு. ஹங்டே படிக்கட்டு வழியா மேல போய்கிட்டே இருக்கான், சீஃப் வந்து லிப்ட் வழியா போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பிரசிடென்ட் இருக்கிற ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்க பிரசிடென்ட காமிச்சா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வந்துகிட்டே இருக்கு. அவர் அரமயக்கத்திலே உளறிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே பொய், இது எல்லாமே பொய்ன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க சீஃப் வந்து லிப்ட்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. கன்னை லோட் பண்ணிட்டு ரொம்ப வேகமா கன் எடுத்துட்டு வராரு. பிரசிடென்ட பார்த்ததும் கொன்னுடணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஹங்டே பிரசிடென்ட் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையும் கதை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃபிலிம் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.